இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதை நான் கையில் பிடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பென்சிலில் எழுதியிருக்கு. ஏன்னா இதை பென்சிலில் எழுதணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது அதனால் பென்சிலில் எழுதி இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. விளங்குதா? புரியுதா? தெரியுதா? தற்கூரி புரியலடா. எம்னா என்னடா? அவங்க ரெண்டு பேர் தான். Since the DMK party is headed by Sri M.K. Stalin, he is the current chief minister. பாத்தீங்களா? அவர் திமுகவின் தலைவராக இருப்பதால் இப்போது அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அண்ணாமலை அவர்களின் அப்பா மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்களின் மகன் அண்ணாமலை அவர்களே. ஸ்காட்லாந்து யார்டை விட மிகப்பெரிய ஒரு திறன்மிக்க ஒரு ஈடிய நம்ம கிட்ட வச்சிருக்கிறோம். அவன் பாருங்க, ஆகாஷ் பாஸ்கரன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். கேட்பான், அதெல்லாம் கேட்பான். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, அதை கேட்பான். 7:26க்கு கால் போகுது, 7:20க்கு மெசேஜ் போகுது. பாத்துங்க, இது எப்படி முன்னாடியே போயிருச்சா? 7:26க்கு கால் முன்னாடியே போயிருது, 7:20க்கு மெசேஜ் பின்னாடி. திமுக கரெக்ட் டைம் டிராவல் பண்றான். அறிவாலயத்துல அந்த மிஷின் இருக்குது. இன்டர்ஸ்டெல்லர் படம் கூட தோத்து போகும்டா. இது இன்டர்ஸ்டெல்லர் கிடையாது, இது இன்செப்ஷன். இழுவையை போடு, இஷ்டத்துக்கு ஆடு. அந்த ஈடி அதிகாரி அண்ணா நியூஸ்ல படிச்சவர். 45 பக்கத்தை பிள்ளை பண்ணா பாஸ் ஆயிடுவோம்னு எவனோ ஒரு தற்குறியா ட்வீட் கொடுத்திருக்கான். அதனால 45 பக்கம் எழுதியிருக்கிறான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட முக்கியமான ஆதாரங்கள் சிக்கி இருக்கு. நீங்க நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி கருப்பு கலர்ல ஸ்கிரீன் தெரியும். இது வெள்ளையா தெரியணுன்றதுக்காக நான் ஸ்கிரீனுக்கு முன்னாடி அதை வெள்ளையா கொண்டு வர்றேன். நீங்க அதை வெள்ளையாவே நிப்பாட்டி பார்த்துக்குங்க. முக்கியமான பல ஆதாரங்கள் சிக்கி இருக்கு. அந்த ஆதாரங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். சீரியஸா நீ எடுத்துட்டு வந்தாலே அது விளங்காது. ஆமா, இப்போ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதை நான் கையில பிடிச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா பென்சில்ல எழுதியிருக்கு. ஏன்னா இதை பென்சில்ல எழுதணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது அதனால பென்சில்ல எழுதி இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன், நீங்க பாருங்க. இது உங்களுக்கு வந்து பிளர்டா தெரியும், அதனால உங்களுக்கு முன்னாடி ஸ்கிரீனுக்கு முன்னாடி காட்டுறேன். நீங்க ஸ்கிரீனுக்கு முன்னாடி கீழே பார்க்க கூடாது, ஸ்கிரீனை தான் பார்க்கணும். நான் எனக்கு முன்னாடி அதை காட்டுவேன். இது என்ன பக்கெட்டா? பட்ஜெட்டா? ஆமா, பட்ஜெட் 150 CR, பிஎஃப் பார்ட்டி ஃபண்டு 250. அது ஏன்னா படிக்கிறவன் தற்குறியா இருப்பான், அதனால அவனுக்கு பிஎஃப்னா என்னன்னு தெரியாதுன்றதுனால பார்ட்டி ஃபண்டுன்னு அதிலே விரிவா எழுதி இருக்கு. அது வந்து 250 lakhs. ஆமா, நாங்க எப்பயுமே வந்து 25 CRன்னு எழுத மாட்டோம். அதை வந்து 3 0 வர்ற 0 கோடியா இருந்தா மட்டும்தான் அப்படி எழுதுவோம். இல்லைன்னா 250 lakh அப்படித்தான் அண்ணாமலை பயில்ஸ்ல இருந்து நாங்க அப்படிதான் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஏன்டா மூதேவி மேல இருக்கிறதுக்கு மட்டும் 150 CRன்னு போட்டேன்? ஆமா, இது 25 கோடி, 3 டிஜிட் கோடிகளுக்கு மட்டும் தான் நாங்க CR போடுவோம். ஆல்ரெடி பெய்டு. ஆமா, 50 CR. ஆமா, இது என்ன 3 வரலையே. ஆமா, நீங்க பாருங்க, கீழே இருக்கு பாருங்க, LF லீடர் ஃபண்ட். ஆமா, அது யாருக்கு போகுது? அம்புக்குறி போட்டிருக்கானா? அவன் தெளிவா இருக்கிறான். அவன் யாருக்கு போகுதுன்றத நீங்க வாட்ஸ்அப்ல தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே தெளிவா எழுதி இருக்கிறான் யாருக்கு போகுதுன்றத. 2A கோடு M. ஆமா, DA டெல்லி. ஆமா, மேல போட்டிருக்கிறதுனால அது டெல்லி. ஆமா, ஆவண்ணா மோவண்ணா நீங்க அதை புரிஞ்சுக்கிறணும், தெளிவா விளங்கிக்கிறணும். விளங்குதா? புரியுதா? தெரியுதா? தற்கூரி புரியலடா. எம்னா என்னடா? அவங்க ரெண்டு பேர் தான். யாரா? சாணக்கியா. ஆமா, இவர் சாணக்கியா, அவர் சந்திரகுப்த மௌரியா. விளங்கிக்கணும். புரியுதா? தெரியுதா? நான் முன்னாடி காட்டுறேன். M தாஸ். ஆமா, 15 லட்சம். இல்ல, அது நல்லா பாருங்க, அழிஞ்சிருக்கு. 150 லட்சம். ஆமா, அது சாவர்கர் பூட்ஸ் நக்கும் போது பூட்ஸை கீழே வச்சுட்டாரு, அதனால அது கொஞ்சம் அழிஞ்சிருக்குது. அது 150 லட்சம். அந்த M தாஸ் யாரு? மாரிதாசா? யாருக்கு தெரியும்? மாரிதாசா தான் இருக்கும். அடுத்து A மலை. ஆமா, 100 lakh. ஆமா, அடுத்து N நாகு. ஆமா, N நாகுனா நயினார் நாகேந்திரன். விளங்குதா? 100 L. யாருக்கு கொடுக்குறாங்க? அத 350 லட்சம் டேலி ஆகுதா? 150 100 100 350 லட்சம் டேலி ஆகுதா? யாருக்கு போகுது? அமோகத்துக்கு போகுது. எவ்வளவு போகுது? 350 லட்சம் போகுது. எதுக்கு போகுது? தன்னை தலைவராக்குறதுக்காக இவனுங்க எல்லாரும் கம்பெனிக்காரன்ட்ட பார்ட்டி ஃபண்ட் ஒரு பக்கம் வாங்கி இவனுங்க ஃபண்டை கொஞ்சம் திரட்டி லீடர் ஃபண்டு என்ன லீடர் ஆக்குங்க, நான் ஃபண்டு தர்றேன்னு சொல்லிட்டு அமோகத்துக்கு அனுப்புறானுங்க. என்னைக்கு அனுப்புறானுங்க? வீடியோ ரிலீஸ் ஆன அன்னைக்கு. என்னைக்கு பாருங்க, 20/2/2026. நேத்து இது போயிருக்குது. இது ஈடி கிட்ட சிக்கி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஈடி வந்து டெல்லியில இருக்கக்கூடிய மோடிக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அனுப்புனது நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது.
இது எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா மேனிபுலேஷன் கிடையாது. இது எல்லாமே சொந்தமா கைப்பட எழுதி இருக்கிறாங்க. யாரா கைப்பட நானே எழுதுனேன். விளங்குதா? புரியுதா? அடிப்படையில் ஒரு கேள்வி. இவ்வளவு மேட்டர்ல ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், நேருவுடைய தம்பி, நேரு வீட்டில் சமையல் செய்யக்கூடிய அக்கா, அவங்க வீட்டு வாசலில் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு ஐயா, அங்க இருக்கக்கூடிய மாடுகளுக்கு பால் கறக்கிற ஒரு பையன், இப்படி எல்லார் பேரையும் தெளிவா எழுத தெரிஞ்ச இந்த தற்குறிக்கு இதுல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தொடர்பில் இருக்கிறார். அந்த ஐஏஎஸ் அதிகாரி பெயரை மட்டும் நாம் சொல்ல வேண்டாம், அதை நம்ம கடந்து போயிடலாம். அதை நம்ம இப்போதைக்கு ரிவீல் பண்ண வேண்டாம். நீ சொல்லித்தான் பாரு. இவங்க எல்லாரும் அரசியல்வாதிகள், திருப்பி கேஸ் போடுறது கொள்றது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பைத்தியக்கார பைய, லூசு பைய ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதிகாரி பேரை நீ போட்டனா அவர் டிஃபர்மேஷன் கேஸ்ல நிப்பாரு. லீகலா நீ ஃபைட் பண்ணணும். உடனே என்ன பண்றது? பயந்துட்டு அப்படி ஒரு அதிகாரி இருப்பதாக சொன்னா நம்புறதுக்கு ஒரு 4 தற்கொலை இருப்பான்ல, புரிஞ்சுச்சா தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு ஐயா, எங்களுக்கு எல்லா கண்டென்ட்டையும் கொட்டி கொடுக்க வந்த வல்லலே அப்படின்னு நம்பக்கூடிய தற்கொலை இருப்பானுங்கல்ல, அவனுங்க எல்லா பற்றியும் அப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே இருக்கிறாரு, அப்படி ஒருத்தன் கடைசி வரைக்கும் இருக்கவே மாட்டான். அப்படி ஒரு பேரை இவனுங்களா சொல்லிக்கிட்டு கிரியேட் பண்ணதுதான் ஒரு தகவல். ஆமா, இப்ப எங்களுக்கு பின்னாடி இந்த ஐஏஎஸ் அதிகாரி உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு தெரியுதா? தெரியாது. நான் அதை பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு பாதுகாத்து வச்சிருக்கேன். உட்காருங்க, கீழே உட்காருங்க, கீழே. அப்படி யாருமே இல்லடா தற்குறிகளா. ஒரு முன்னாள் ஐபிஎஸ் இங்க நிக்கிறாரு, தெரியுதா? ஆடு தெரியுதா? இல்ல நீங்க வேற தப்பா பேசுறீங்க, விளங்குச்சா? இப்படி ஒரு ஆதாரம்னு எடுத்துட்டு கொடுத்துருக்கான். ஏற்கனவே இந்த இடி அவனுங்களால கிடைச்ச நல்ல நல்ல கண்டென்ட்டுகளை கூட ஒழுங்கா பயன்படுத்த தெரியாம கோட்டை விட்டானுங்கன்றது தான் வரலாறு. அதுவும் இல்லாம வரலாறுன்றது எதை சொல்றேன்னா, உண்மையிலேயே ஊழல் செஞ்சவனா இருப்பான், அவனை ஈஸியா கோர்ட்ல அவனுக்கு கேஸுக்குள்ள நிப்பாட்டி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். ஆனா அவனை பூரா பாதுகாத்து அவனை பத்தி எல்லாத்தையும் கண்டென்ட் கிடைக்கிறத பூராத்தையும் தள்ளி விட்டுட்டு பிஜேபியில கொண்டு போய் சேர்த்து விட்டு மாமனிதர் மனிதருள் மாணிக்கம்னு மாற்றி விடக்கூடிய ஒரு வேலை பார்க்குறவன். ஒழுங்கா ஆதாரம் இருக்கிறவனையே பிஜேபி தான் அவன் சேர்த்து விடுவான்னா, கைப்பட பென்சில்ல கோடு கிழிச்சவனுக்குலாம் இவன் என்னைக்கு நீதி வாங்கி தருவான்? அது நீதின்னு இவனுங்கெல்லாம் எந்த நம்பிக்கையில உருட்டுறானுங்கன்றது தான். நாங்க பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து யார்டை விட மிகப்பெரிய ஒரு திறன்மிக்க ஒரு ஈடிய நம்ம கிட்ட வச்சிருக்கிறோம். அவன் பாருங்க, ஆகாஷ் பாஸ்கரன்ட்ட மன்னிப்பு கேட்பான், அதெல்லாம் கேட்பான், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, அதை கேட்பான். ஆனா அவனுக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்பீடு போஸ்ட் எப்படி போடணும்னு தெரியாது. கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியதை அவன் ஆன்லைன்ல கசிய விடுவான். ஏன்னா அவன் ஒரு தற்குறி, பாஸ்வேர்டு போட தெரியாது. பிங்கர் பிரிண்ட்டை வச்சு கண்ணை மூடும் போது எவ்வளவு பிங்கர் பிரிண்ட் வச்சு திறந்துடுறான். அவ்வளவு மட்டமாவாடா ஈடியை நினைக்கிறீங்க? ஈடி மேல விமர்சனம் எங்களுக்கு இருக்கு. இது உண்மையிலே ஒரு டாக்குமெண்டா இருக்கும் பட்சத்தில் அதை நம்பக்கூடிய அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈடிக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, ஸ்டஃப் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. இப்ப படிங்க. இப்ப அதை எடுங்க. அது இருக்குதா உங்ககிட்ட? இருக்குதா? அதுல வாசகத்தை எழுதி இருக்கிறாங்க. நீங்க அதுல விளங்கிக்கிறணும். ஈடியில இருக்கிறவன் எவ்வளவு நல்ல ஆங்கில புலமை உள்ளவனா இருக்கிறான்றதை நீங்க விளங்குதா? தெரியுதா? வாசிங்க. The party power and which is running the government in Tamil Nadu is DMK. ஆமா, இது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி. இது ஈடி எழுதுற ஒரு அறிக்கை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எது அப்படின்னு ஒரு 2 மார்க் क्वेश्चन. அதுக்கு பதில் the party in power and which is running the government in Tamil Nadu is DMK. ஆமா, அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் திமுக. இது யாருக்குமே தெரியாது. இதை புலனாய்வு செய்து எங்க ஈடி அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. விளங்குதா? அடுத்த கேள்வி 2 மார்க் क्वेश्चन. அந்த பார்ட்டிக்கு தலைவர் யார்? The DMK political party is headed by Sri M.K. Stalin, Chief Minister of Tamil Nadu. தமிழ்நாடு உங்களுக்கு நல்லா புரியுதா? அவர் முதலமைச்சரா இருக்கிறதுனால திமுகவை நடத்திட்டு இருக்கிறாரு. அதனாலதான் DMK party is headed by Sri M.K. Stalin மட்டும் போடாம பக்கத்துல சீஃப் மினிஸ்டர்னு போட்டுருக்காங்க. அடுத்து வாசிங்க. அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த சீஃப் மினிஸ்டரோட அது நின்றுச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால அதாவது 2 மார்க்குக்கு ஒரு வரி தானே இருக்கு. ஆமா, கூடுதலா நம்மளுக்கு அந்த மார்க்கை ஃபுல்லா போடணும்ன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்னு சேர்க்கணும். நீங்க விளங்கிக்கணும். அந்த ஈடி அதிகாரி அண்ணா நியூஸ்ல படிச்சவர் 45 பக்கத்தை ஃபில் பண்ணா பாஸ் ஆயிரும்னு எவனோ ஒரு தற்குறியா ட்வீட் கொடுத்திருக்கான். அதனால 45 பக்கம் எழுதி இருக்கான். ஆன்சர் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னொரு பொழிப்புரை எழுதுறாரு. பொழிப்புரை. Since the DMK party is headed by Sri M.K. Stalin. நிறுத்துங்க. திமுகவை ஸ்டாலின் தலைமையேற்று நடத்துவதால் என்ன நடக்கலாம்? திமுகவில் இப்படி நடக்கிறது அப்படி எழுதலாம், அல்லது திமுகவில் அப்படி நடக்கிறது அப்படி எழுதலாம். அவன் என்ன எழுதியிருக்கான் பாருங்க. He is the current chief minister. பாத்தீங்களா?
அவர் திமுகவின் தலைவராக இருப்பதால் இப்போது அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அண்ணாமலை அவர்களின் அப்பா மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்கள், குப்புசாமி அவர்களின் மகன் அண்ணாமலை அவர்களே. இது என்ன தெரியுது? அரசியலமைப்பு சட்டத்துல திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எழுதி இருக்கு. உங்க கண்ணுல தெரியாது, தெரியுதா? தெரியலன்னா நான் முன்னாடி காட்டுறேன், கீழே பாருங்க, பூட்ஸ் இருக்கும். And his son is the current deputy chief minister. பாத்தீங்களா? புரிஞ்சா? விளங்குச்சா? ஏதாவது விளங்குதா? And his wife is Durga Stalin. And his son-in-law Samarishan. And his daughter is Sendamarai. இது எல்லாருக்கும் தெரியும்டா. இத ஏன்டா எழுதிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, since he is the president of DMK party. இது ஈடு எழுதுன மாதிரி தெரியல. ஏதோ SIR ஃபார்ம் ஃபில் பண்ண வந்ததுக்கு இந்த தற்குறி தான் எழுதி இருக்காங்க. எழுதிட்டு the direct beneficiary of the party fund which is at 7.5% to 10% of contract value government contracts is Sri M.K. Stalin, Chief Minister, Government of Tamil Nadu, and his son Udayanidhi, Deputy Chief Minister, Kavi Prasad D. Ramesh, Prabhu and many other unknown persons, government officers collect bribes for the party in the form of party அப்படின்னு போட்டு இது பேஜ் நம்பர் 51 258 வெளியாகி இருக்கிறது. ஆனால் ஒப்படைக்கப்பட்ட டாக்குமெண்ட் என்று அவர்கள் சொல்லுவதே 258 பேஜ் கிடையாது. இது என்ன தெரியுது? விளங்குதா? புரியுதா? ஈடி நம்மளை ஏமாத்துன்னு தெரியுதா? இத வந்து ஏன்பா நீ வீடியோல தான் இப்படி தெரியுதா விளங்குதான்னு மாடுலேஷன் போட்டு சாவடிக்கிறேன்னா ஈடி அறிக்கைன்ற பேர்ல சாட் ஜிபிட்ட கொடுத்தா நல்லா எழுதுமே. பார்ட்டி ஃபண்ட், இதுல லோகோ, அதுல பார்ட்டி ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட் நினைச்சற கூடாது, ப்ராவிடன்ட் ஃபண்ட் நினைச்சற கூடாது. அதுல வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்னு ஒன்னு வச்சிருக்காங்க. அதுல 7:26க்கு கால் போகுது. கால் எடுத்தாங்களா? எடுக்கல. விளங்குச்சா? எத்தனை மணி? 7:26. புரிஞ்சா? 7:20க்கு மெசேஜ் போகுது. பாத்துங்க, இது எப்படி முன்னாடியே போயிருச்சா? 7:26க்கு கால் முன்னாடியே போயிருது. 7:20க்கு மெசேஜ் பின்னாடி. திமுக கரெக்ட் டைம் டிராவல் பண்றான். அறிவாலயத்துல அந்த மிஷின் இருக்குது, நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த பாக்கெட் யூனிவர்ஸ்க்குள்ள போயிடலாம். அங்க போனீங்கன்னா சூப்பர்மேன் மிஸ்டர் டெரிவி கூட வந்து உங்களை காப்பாத்துவாரு. இன்டர்ஸ்டெல்லர் படம் கூட தோத்து போகும்ல. என்னடா பிளாக் நீங்க விளைவிக்கணும். இது இன்டர்ஸ்டெல்லர் கிடையாது, இது இன்செப்ஷன். இழுவைய போடு இஷ்டத்துக்கு ஆடு. என்னத்தையாவது கரும ஒரு கருப்பு பேப்பர், ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதிட்டு ஆதாரம்னு இவ்வளவு நாள் இவனுங்க இதே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டு வாசல்ல இவனுங்களே கிழிச்சு போட்டுட்டு வாட்ஸ்அப் உரையாடல்கள் கிடைத்தது, சிக்கியது ஆதாரம், இப்படிலாம் உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. எடுத்து பார்த்தா அது எவனோ ஒருத்தன் போட்டோஷாப் பண்ண தெரியாம போட்டோஷாப் பண்ணி விளையாண்ட வந்து ரஃப் காப்பியை பூரா பிரிண்ட் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கிழிச்சு போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு தெரியாம சரக்கு அடிக்கிறவங்க கூட 24 ஹவர்ஸ்ல டிஸப்பியர் மெசேஜ் வச்சிருக்கான். பாருங்க, வருஷ கணக்கா மெசேஜ் வச்சிட்டு இருக்காங்க. அவாலா டிரான்சாக்ஷன் அப்படி வச்சிருக்காரு பாருங்க. 10 ரூபா நோட்டை கொண்டு போய் கொடுத்து மாத்துறாங்களா? ஆமா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச தாசில்தார் யாராவது இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வாட்ஸ்அப்பை போய் பாருங்க, 24 ஹவர்ஸ்ல டிஸப்பியர் போட்டு வச்சிருப்பாரு. ஃபேமிலி குரூப்னா 7 டேஸ் போட்டு வச்சிருப்பாரு. ஏன்னா வாட்ஸ்அப் மெமரி பூராத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கு. எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்னா இப்போ இருக்கிற இந்த ஒர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாருமே டிஸப்பியரிங் மெசேஜை டிஃபால்ட்டா கொண்டு வந்திருக்கோம். ஏன் கொண்டு வந்திருக்கோம் நான் சொல்றேன். முக்கியமான மெசேஜ்னா வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருவோம். ஆனா குட் மார்னிங் குட் நைட்னு 7 நாள் இதே 7 பேர் திரும்ப அனுப்பி 49 மெசேஜ் ஒரு நாள் போடுறான். இல்ல நம்ம ஸ்டார் போட்டு தேவையானதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படுற ஒரு மெசேஜை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி நம்மளோட யூன்னு நம்மளுக்கே ஒரு நம்பர் கொடுத்துட்றான். அந்த நம்பருக்கு நாமளே ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கிற முடியும். அந்த ஃபெசிலிட்டி வந்ததுனால தேவையான மெசேஜ் அதில் பேக்கப் பண்ணிட்டு மீதியை பூராத்தையும் நம்ம டிஸப்பியரில் போட்டுட்டோம்னா மெமரி ஃப்ரீ ஆயிடுது. அதாவது சாதாரண யூடியூப் சேனல்ல வேலை பார்க்குற மில்டனும் இந்திரகுமாருமே டிஸப்பியர் விடுங்க. நீங்க பாருங்க, வீட்டுல வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒரு பொம்பளை பிள்ளையோட சேட் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஒரு ஸ்கூல் படிக்கிற அவன் என்ன பண்ணுவான், அவனே டிஸ்கார்டு, கிளவுட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பாருங்க, இந்த திமுக அமைச்சர் வாட்ஸ்அப்ல கைப்பட எழுதி பட்ஜெட் 35 கோடி, அனுப்பிய தொகை பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் 250 லட்சம் இப்படி போட்டு உனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க. இதை ஈடி கண்டுபிடிக்குதான், அதை உனக்கு அறிக்கை அனுப்பி இதை பார்த்து சூரியகாந்த் கேஸ் ஃபைல் பண்ண சொல்றாராம். இதை கண்டுபிடிச்ச அன்னைக்கே இப்படிலாம் ஜிக்கி இருக்குன்னு பேசியிருந்தா இன்னும் பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிருக்கும்டா. அப்புறம் பூட்டி வைக்கப்பட்டு ரகசியமாக அனுப்பப்பட்ட ஆவணம் அப்படின்னு ஒரு கதை. சரி, அப்படின்னா அது பூட்டி வைக்கலாம் பட்டிருக்கணும். அது எப்படி வெளியில வந்துச்சு? அதை யார் எடுத்தா? அது எடுத்தாதான் இதுதான் எடுத்துக்கப்பட்டது. நியூஸ் 18க்கு எப்படி ரகசியமான மெயில் அனுப்பப்பட்டதோ அது மாதிரி இதை நான் தான் அனுப்பினேன். அமர் பிரசாத் ரெட்டிக்கு பெட்ரோல் குண்டு வீசுவோம்னு ஒருத்தர் அறிக்கை கொடுத்திருந்தான். ஆமா, மெயில்ல மிரட்டினானா. மெயில எடுத்து அவன் போட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டாப்ல.
சுபைர் ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்துட்டு தற்குறி லோகோவை மாற்றி பல வருஷம் ஆச்சு. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். 2K கிட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பா நாங்களே அந்த காலத்துலேருந்து ஜிமெயில் யூஸ் பண்ணாலும் அந்த பழைய லோகோ எப்படி இருக்கும்னு எங்களுக்கு மறந்து போச்சு. ஆனால் இவங்கெல்லாம் அந்த லோகோவே பார்த்துருக்க மாட்டாங்க. அதை ஒரு லோகோன்னு அவன் போட்டு அவன் பாருங்க எவ்வளவு தெளிவாக அவன் ஒரு மிரட்டல் விடுக்கிறான். ஓப்பனா இன்ஸ்டால்லான்னு அனுப்புறான். ஆமா அனுப்புறான். அதையும் மெயில் ஐடி அந்த ஐக்கானை மாத்தாம போடுறான். கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கியாமியான்னு இப்போ சோசியல் மீடியாவில் திட்டு வாங்கிட்டு இருக்கான். இதையே இவனுங்க இடி பேரில் வாட்ஸ்அப் மெசேஜாகவும் ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் கைப்பட இவனுங்களே எழுதி அதை போட்டோவாகவும் வச்சுக்கிட்டு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ஒரு தற்குறிக்கிட்ட வீடியோ கண்டென்ட் ஆக்கி கொடுத்துருக்குறானுங்க. இப்போ இது மாதிரி இதை நம்பிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை KN நேரு மீது வழக்கு பதியாமல் இருந்ததற்கு பின்னால் நேருவை காப்பாற்றுகிறார் என்று தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் முதல்வர் அவருடைய பெயரையும் அவருடைய பையன் பெயரையும் அவருடைய மருமகன் பெயரையும் காப்பாற்றுவதற்காகத்தான் வழக்கு பதியாமல் இருக்கிறாரோ என்று இப்போது என்ன வைக்கிறது? நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். அவன் பாருங்க அந்த அதாவது ஒரு அவாலா டிரான்சாக்ஷனுக்கே 10 ரூபா நோட்டை கோடு வேர்டா வச்சு பேசுறவன் இவ்வளவு சீக்கிரட்டான கான்வர்சேஷன்ல ஸ்டாலின்னு பேசுறானா, ஸ்டாலின்னு பேசுறானா, சபரிசன்னு பேர் சொல்றானா? ஏன்டா இதெல்லாம் நம்புற மாதிரி? இதே நாங்களே எங்க ஆபீஸுக்குள்ள பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம்னா நாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு நிக்நேம் வச்சிருக்கோம்டா. ஆனாலப்பட்ட எங்கேயோ இருக்கிற நாங்களே ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு நிக்நேம் வைக்கிறோம்னா அது ரிலேட்டடாவே புழங்கிக்கிட்டு இருக்கிறவன் எவ்வளவு கோடு வேர்டு வச்சிருப்பான்? நீ வச்சிருப்பிய 1000 கோடு வேர்டு உங்க கட்சிக்குள்ள பேசுறது. ஸ்கிரீன்ஷாட்னு ஒரு ரெடி பண்ணும்போது அதுல கோடு வேர்டு வச்சு ரெடி பண்ணிட்டோம்னு வைங்களேன், பாக்குறவன் நம்ப நான் வந்து விளக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கோடு வேர்டுனா இவர் தான் விளக்கணும். அதுக்கு ஒரு ஆதாரத்தை நான் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இவ்வளவு ரெடி பண்ணணும். அதுக்காக சிம்பிளா இப்ப என்னன்னா ஒரு பக்கத்தை போட்டா நம்ப மாட்டாங்க. அது மாதிரி ஒரு 15-20 பக்கத்தை ரெடி பண்ணிக்கிறது. ஆக இப்படியாக ஒரு கர்மம் வந்து வெளியாகி அது சோசியல் மீடியாவில் தீமிதி திருவிழாவிற்கு உள்ளாகி இருக்கிறது. அடுத்து இருக்குது ஆகாஷ் பாஸ்கர் மன்னிப்பு கேட்ட மாதிரி நீ அடுத்து யார் யார்ட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு தெரியல. இதுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஆங்கிள் ரொம்ப முக்கியம். ஏன் இப்படியான ஒரு செய்தியை கசிய விடுகிறார்கள் அப்படின்னா, இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதை வெளியிடுவதற்கென்று இது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டி இருக்கு அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வரும் பட்சத்தில் அதுக்கு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு. அதை தெளிவா டீட்டெயிலா உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஈடிக்களால் செய்ய முடியும். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களால் அழகா இதை வந்து உண்மையான செய்தியாகவே இவர்களால் செய்ய முடியும். உண்மை இல்லாத பட்சத்தில் தான் இப்படியான ஃபேக்கா ஒன்று எடுத்துட்டு வர்றான். அப்புறம் ஏன் இதை எடுத்துட்டு வர்றான் அப்படின்னா, இடி இப்ப எந்த இடத்துலையுமே தான் இதை வெளியிட்டதா கிளைம் பண்ணவே இல்லை, பண்ணாது. ஆனா இடி இப்படி வெளியிட்டிருப்பதாக ஒரு நெரேட்டிவ சமூக ஊடகங்கள்ல செட் பண்ணுவான். அப்ப என்ன பண்ணுவான்னா ஊழல் திமுக ஊழல் திமுக ஊழல் திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கண்டென்ட்டுக்கு உண்மை. ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்து ஊழல்னு இவங்களால ஒன்று சொல்ல முடியல. 10 ரூபா டாஸ்மார்க்ல வாங்குறாருன்னு செந்தில் பாலாஜியை சொல்லி பார்த்தானுங்க. ஒரு தடவைக்கு மேல அது டேக் ஆஃப் ஆகல. அவர் இப்ப அமைச்சராகவும் இல்லைன்ன உடனே அது பெருசா எடுபட மாட்டேங்குது. இப்ப இதே 10 ரூபா மேட்ரு சென்சிட்டிவ் நல்லா இருக்கேன்றதுக்காக ஒரு 10 ரூபா தாளை ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருக்க நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி சும்மா சொன்னா நம்ப மாட்டானுங்கன்னு சிவாஜி படத்தை உதாரணத்துக்கு எடுத்துட்டு வந்து அதை நேருவோட கோர்த்து விட்டு 1020 கோடின்னு மணக்கல. டேய் நீலாம் 1.5 லட்சம் கோடி 1,76,000 கோடின்னு சொன்னதையே அவனுங்க தூக்கி போட்டு மிதிச்சிட்டானுங்க. நீ இப்பதான் 1000 கோடிக்கே வர்ற. அப்படியே வந்தாலும் அதுல ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கணும், அதுல ஒரு தரவு இருக்கணும். அது அடிப்படையில் இது கேட்கப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் நீ எவரை வந்து குற்றவாளின்னு சொல்றியோ அவர் இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு பக்கத்தில் அவர் RS பாரதி ஐயா உட்கார வச்சுக்கிட்டு எந்த வழக்கையும் எதுலையும் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்னைய முடக்கலாம் ஒடுக்கலான்னு பார்க்கறதுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது, 41 தொகுதி எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், போதும் சாமி நீ பண்ற அட்டூழியெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நேரடியா வழக்க சந்திக்க நான் தயார் அப்படின்னு சவால் விட்டுட்டு போயிட்டாரு நேத்து. அதுல தான் கியோமியோன்னு கதறிக்கிட்டு எப்படியாவது பப்ளிக் மத்தியில எப்படியாவது ஒரு காமனா பரப்ப வேண்டிய ஒரு சோசியல் மீடியா நெரேட்டிவ்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை இவர் செய்தார் அப்படின்றது. நெக்ஸஸை கவனிங்க. இப்படி ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. வெளியிடப்பட்டவுடன் விஜய் எதுக்குமே வாய் திறக்காத விஜய் தன்னுடைய கட்சியினுடைய சொந்த நிர்வாகி ஒருவர் கட்சியில் டோக்கன் வாங்கி வந்து அனுமதியோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு போன ஒருவர் இறந்து போறார். அவர் யாருன்னே தெரியாதுன்னு பேசினவனுங்க. அது குறித்து ஒரு இரங்கலை கூட தெரிவிக்காத விஜய், தாம் படம் ரிலீஸ் ஆக விடாம தடுக்கிறாங்கன்றதே தான் வாயை திறந்து பேசாத விஜய் உடனடியா KN நேரு 1020 எக்ஸாக்டா ஒரு நம்பரை மட்டும் ரவுண்ட் பண்ணி இவனுங்க எல்லாரும் அதே வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறதுக்கு இம்மிடியேட்டா ஒரு அறிக்கை விடுறாப்ல. அடுத்த செகண்ட்ல அதிமுக அவங்க தரப்புல இருந்து ஒரு அறிக்கை, பிஜேபி அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த நெக்ஸஸ் எப்படி டிராவல் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த நெக்ஸஸ் ரொம்ப ஷார்ப்பா
இந்த நெரேட்டிவை இந்த எலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு ஒர்க் பண்ணுறானுங்க. அப்போ இந்த உண்மை என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாமல் அதுக்கு விளக்கம் கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் இப்படியா அப்படியான்னு அவன் எடுத்து போட்டதே ஃபேக்கு. அதில் போய் நின்றுக்கிட்டு நீ இது உண்மையாக இருக்காதா அது உண்மையாக இருக்காதான்னு நம்முடைய ஒரு மோசமான மனநிலைக்கு அது தீனி போடாதான்னு தேடுறதுல இருக்கக்கூடிய முட்டாள்தனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டிய கடமை சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கிறது. கவனமாக கையாளுங்கள். ஆமாம், இந்த மாதிரியான ஸ்கிரீன்ஷாட்டுகள் இன்னும் இதெல்லாம் புதுசு கிடையாது. கலைஞர் அப்படி பேசிட்டாரு, அந்த பேப்பரில் வந்துருக்கு தெரியுமா. இவங்கெல்லாம் வந்து 2002-2004 காலகட்டத்திலேயே வந்து ஃபோட்டோஷாப் வகைராக்களெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனெல்லாம் பயன்படுத்தி நியூஸ் பேப்பர் கட்டிங்கே ஃபேக்காக தயாரித்தவனுங்க. இதெல்லாம் அவனுங்களுக்கு வந்து எம்மாத்திரம் அப்படின்றது. அதுதான் நம்ம ஆதாரத்தோடு சொல்கிறோம். அவன் போட்டதுலேயே எவ்வளவு அறவேக்காடான தகவல்கள் இருக்குது அப்படின்றத. இப்போ இதை வைத்து KN நேருவை முடக்கி விடலாம். தைரியமாக நில்லு, எலெக்ஷனில் நில்லு. KN நேரு வேலை பார்க்குறாரா, அதை விட 2 மடங்கு அதிகமாக வேலை பார்த்து காட்டி ஜெயிச்சு காட்டு. அதுக்கு வக்கு இல்லாமல் திமுகவை முடக்கிறேன்ற பேரில் அமைச்சர்களை முடக்குவதற்கு, திமுகவை முடக்கிறேன்ற பேரில் அது இப்படி டைரக்டாக ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், செந்தாமரை இப்படிலாம் பேரையே பயன்படுத்தி பேசுகிறாங்கன்னு மட்டமான பொய்களை சொல்லி இடியை ஏற்கனவே அவமானப்பட்டு போய் கிடக்கு, அசிங்கப்பட்டு போய் கிடக்கு, செத்த பாம்பாக இருக்கிறது. செத்த பாம்பை எதுக்குடா திரும்ப திரும்ப சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இடியை வந்து எப்படியாவது கண்டம் பண்ணுறது. இப்போ என்னன்னா, என்ன தைரியத்தில் இதெல்லாம் எலெக்ஷனை ஒட்டி இவனுங்க இறக்கி விடுறானுவ அப்படின்றது தான் புரியல. ஏண்டா நீங்கள் தான் வர வர திமுக வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது, சும்மா இருக்கலாம். பேசாமல் இருந்தாவது ஒரு 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிட்டு. ஆமாம், கோர்ட்டுக்கு போய் KN நேருவுக்கு வந்து ஆர்டர் வாங்கிட்டோம். சரி, ஆர்டர் வாங்கிட்டோம். இப்போ என்ன கேஸை நிரூபிச்சிட்டியா? பொன்முடிக்கு தான் ஆர்டர் வாங்கினா. இப்போ பொன்முடி என்னாரு, தண்டனையவே நிறுத்தி வச்சுட்டாரு. இப்போ என்ன ஆச்சு? தூக்கி உள்ள வச்ச செந்தில் பாலாஜி இப்போ வரைக்கும் ஒரு விசாரணை நடத்துறதுக்கு வக்கு இல்லை. அவரை தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆகாஷ் பாஸ்கரன் மேலே கேஸ் போட்ட சின்ன பையன், அந்த பையன் ப்ரொடக்ஷன் இப்போ தான் வெளியாகிருக்குது. அதுக்கு முன்னாடியே அந்த பையன் காலில் விழுந்து, என்னடா பிரிட்டிஷ்காரன் காலில் தான் விழுவீங்கன்னு பார்த்தா பாஸ்கரன் காலில் இப்படி விழுந்து கிடக்குங்க அப்படின்ற மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, இந்த அவமானங்கள் எல்லாம் வந்து தேவையான்னு கேட்கக்கூடாது. இவங்களுக்கு தேவை. இப்படி அவமானப்பட்டு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அழிந்து போன நிறுவனங்களினுடைய நிலைமையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம. நன்றி.